இந்த ஒரு காரணத்தால தான் இன்னைக்கு இந்தியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 1939 இரண்டாம் உலக போர் அப்போ ஹிட்லரோட கொடுமை தாங்க முடியாத போலந்து நாட்டு மக்கள் நம்ம நாடு அழிய போகுது, எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கன்னு பல பேர் நாட்டை விட்டு போயிட்டாங்க. அப்படி 500 பெண்களும் 500 குழந்தைகளும் ஏத்திக்கிட்டு வந்த கப்பல ஐரோப்பிய ஆசிய நாடுகள் அகதிகளா பல பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட உதவி பண்ணாம துரத்தி விட்டுருக்காங்க. இறுதியா அந்த கப்பல் இந்தியாவுல பம்பாய்க்கு வருது. அந்த டைம்ல வெள்ளக்கார ஆட்சி நடந்துகிட்டு இருந்தனால இவங்களை பார்த்தா கண்டிப்பா வெள்ளக்கார சும்மா விட மாட்டாங்கன்னு கப்பல்ல வந்த 1000 பேரும் பாதுகாப்பா இந்திய மன்னர் திக் விஜய் சிங் மகாராஜா தன்னோட அரண்மனையில தங்க இடமும் உணவும் கொடுத்து தன்னோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கினாரு. இரண்டாம் உலக போர் முடிஞ்சு 9 வருஷம் கழிச்சு தாய்நாடு திரும்பின போலந்து நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்தியா செஞ்ச உதவியை மறக்காம அந்நாட்டுல இருக்கிற பல நகரத்துக்கு தங்களை பாதுகாத்த அந்த ஒரு மன்னர் பெயரை வச்சது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் தன் நாட்டு சுதந்திர தினமா கொண்டாடிட்டு வராங்க போலந்து நாட்டு மக்கள்.